அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா காடைக்கோழி பிரியாணி தான். அதுக்கு காடைக்கோழி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மசாலா வர ஃப்ரைக்காண்டி மிளகு சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, தயிர், லெமன், உப்பு தேவையான அளவு இது எல்லாம் போட்டு நல்லா விரசி எடுத்துக்கிடுங்க. விரசி எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம சமையல் பண்ணவோ இல்லை ஃப்ரை பண்ணுறதுக்கோ எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் இப்போ நான் காடைக்கோழி பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்குண்டான காய்கறிகள் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகா, மல்லி இலை, கருவேப்பிலை, இது சம்மந்தப்பட்ட பிரிஞ்சி இலை, ரம்ப இலை, பிரியாணி சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டங்களும் எடுத்து நம்ம 1 by 1 நம்ம கட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட வேண்டியது தான். இது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம பிரியாணிக்கு உண்டான மசாலா இருக்குல்ல, தாளிக்கக்கூடியது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் போட்டு தாளிக்கிறோம். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ரம்ப இலையும் பிரிஞ்சி இலையும் அதில் போட்டு தாளிக்கிறோம். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பல்லாரி அதில் ஒன்றா போட்டு வதக்குறோம். வதக்கும் போதே நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து 1.5 டீஸ்பூன் அதுலேயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்குறேன். இதெல்லாம் வதக்கி வரும்போது நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் ஒன்றா போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்குறோம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு உண்டான மசாலா, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, பிரியாணி மசாலா அதையும் தேவைக்கேற்ப சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம விரவி வச்சுருக்கிற மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காடைக்கோழி இருக்கலாம், அதில் 2 பீஸ் எடுத்து அதையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் தயிர், ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அதையும் அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காடைக்கோழியோட அந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கட்டும். தண்ணி ஊற்ற வேண்டாம். மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கட்டும். அதுலேயே ஒரு கிரேவி மாதிரி வரும். அப்போ அந்த கிரேவியெல்லாம் வந்து காடைக்கோழி வந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு இனி நம்ம தண்ணி தான் சேர்க்கணும். நான் வந்து இந்த போனிக்கு ஒரு போனி தான் நான் பாஸ்மதி இந்தியா கேட் ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரமாக. இப்போ அதுக்கு ஒரு போனி ரைஸுக்கு ஒரு போனி தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு மல்லியில் கருவேப்பில் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதையும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணி ஒரு கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசியை அதில் ஒன்றா போட்டுருங்க. களைஞ்சி வச்சிருக்க அரிசியை போட்டுட்டு ஒரு கொதிக்கட்டும். உப்பும் தேவையான அளவு போட்டுக்கிடுங்க அரிசி போட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஒரு கொதிச்சதுக்கப்புறம் தீ வந்து ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ரைஸ் வெந்துடும். ஓயாமல் ரைஸை கிண்டி கொடுத்தீங்கன்னா சோறு உடஞ்சிரும். அதனால் பார்த்து மெதுவாக கிண்டி கொடுத்துக்கிடுங்க பாஸ்மதி ரைஸில். அதுக்கப்புறம் இனியும் ஸ்டவ்வில் வந்து நம்ம வந்து சிக்கன் காடைக்கோழி ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றி காடைக்கோழியும் 1 by 1 நான் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி நம்ம இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட வேண்டியதுதான். காடைக்கோழி பிரியாணி, காடைக்கோழி ஃப்ரை, அதுக்கப்புறம் பைனாப்பிள் ஜாம், வெங்காய சம்பல். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டோட லஞ்சு. நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அலைக்கும் சலாம்.